ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்க் மேரேஜ் கான்ட்ராக்டோட எபிசோட் 7. லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கான்னு தெரிஞ்சோடனே ஹீரோவுமே போயிருப்பாங்க ஹீரோயினை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவங்களுக்கு சடனாக ஹார்ட்டில் பெயின் வந்த உடனே ஹீரோயின் ஹெல்ப் பண்ண வச்சுல கரெக்டாக அந்த சர்ஜரி பண்ண தழும்பை பார்த்துருப்பாங்க. அதோடு முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் மிஸ் மின் கேரக்டர், அதாவது பாஸ்டில் இருந்தவங்களை காமிக்காங்க. அவங்க தான் கரெக்டாக அந்த பாய்சனை கொண்டு போய் அந்த மாஸ்க் போட்ட ஆள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்குது. இதை நீ கரெக்டாக ஹீரோட மேரேஜ் அன்னைக்கு ஹீரோக்கு கொடு, அப்போ தான் அவன் இறந்தால் யார் மேலேயும் சந்தேகம் வராதுன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது. அதை கட் பண்ணி அப்படி இங்கே ப்ரெசன்ட்க்கு வராங்க. ஹீரோயின் கரெக்டாக அந்த தழும்பை பார்த்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நான் பாஸ்டில் இருந்த ஹீரோக்கு இருந்த மாதிரி தான் இந்த ஹீரோக்கும் இருக்குன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கேன். செக்யூரிட்டி ஹாங் வந்துடுறாங்க. ஸோ கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ஹீரோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் போய் பார்க்காங்க. பார்த்துட்டு இருக்கப்போ திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, இது கண்டிப்பாக நீங்களாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் தண்ணி கொண்டு வரேன்னு சொன்னேன், இல்லை வேண்டான்னு சொல்லிட்டு 2 பேர் தனியாக போய் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா ஹீரோட அம்மா இறந்ததை பற்றி தான் ஹீரோயின்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ரீசனும் மிஸ் மின் தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக என் முதுகில் நான் பெரிய ஒரு பாறையை அந்த நாள்லேருந்து சுமக்க ஆரம்பித்தேன், இப்போ வர சுமந்துட்டு தான் இருக்கேன், ஆனால் இப்போ நான் எதுக்குமே உதவாத மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லியும் ஹீரோயின் உடனே ஹக் பண்ணியிருந்தாங்க. அப்படிலாம் இல்லை, உங்களுக்குள்ளே எவ்வளோ பெயினாக இருந்தாலும் என்ன காப்பாற்றுறதுக்காண்டி நீங்கள் அந்த இடத்துல வந்து நின்னீங்க, உங்களுக்காண்டி நான் இங்கே இருக்கேன், இந்த லைஃபுங்கிறது உங்களுக்காக மட்டும்தான், உங்கள் முதுகில் அந்த பாறை இருந்துச்சு, அந்த பாறையை நான் தூக்கி போடுவேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மெல்ட்டிங் மாதிரி பேசினோடனே ஹீரோ கையை எடுத்து விட்டுட்டு, இல்லை தேவையில்லை, எவ்வளோதான் இருந்தாலும் நான் உங்கள் ஹஸ்பண்டு கிடையாது, உங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு வேறு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போகவும், என்னோடய மேரேஜ் டே அன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, உங்களே மாதிரியே தான் இருப்பாங்க, அவங்களுக்கும் ஹார்ட் டிசீஸ் தான் இருந்துச்சு, அதே விதி தான் மறுபடியும் ரிப்பீட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பேச முடியும். இல்லை அப்படி கிடையாது, நாங்கள் 2 பேரும் டிஃப்ரெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் எனக்கு விதி மேலே நம்பிக்கைலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போயிருந்தாங்க. ஆனால் 2 பேருமே திங்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஏன்னா இப்படிலாம் நடக்கிறத நினச்சி. அப்போது அந்த பூ வாடி கீழே விழுது. ஸோ எப்போலாம் ஹீரோவுக்கு அந்த ஹார்ட்டில் அந்த பெயின் வருதோ அப்போலாம் அந்த பூ வாடி வாடி கீழே விழுந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. மறுநாள் காலையில் இங்கே காங் தாத்தா ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிற டைம் கரெக்டாக மிஸ் மின் போய், உனக்கு தெரிஞ்ச நல்ல கிளினிக் சொல்லு, நான் ஹெர்பல் டானிக் வாங்கணும் ஹீரோவுக்காக அப்படின்னு சொன்னோன்னே, ஹீரோக்கா அவனுக்கு மேலே எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ அக்கறை வந்துட்டு திடீர்னுனோடனே, நேற்று அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கான் ஹீரோயின் இருந்திருக்கான்னு சொல்லிட்டு, ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது காங் தாத்தாவுக்கு பிடிக்காத மாதிரியே இருக்குது. இதை கட் பண்ண அடுத்த சீன்லே ஹீரோ தான் கட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் நேமில் இருக்கிற இதை பற்றி ஹிஸ்ட்ரியில் பார்க்க சொல்லி ஒரு சென்டரில் சொல்லியிருப்பாங்க போல். அவங்க அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய் காமிக்காங்க. அதில் என்னெல்லாம் இருக்குன்னா, அவங்களுக்குன்னு பார்க்கேன் பேரில் ஒரு விர்ச்சுவஸ் உமன்னு ஒரு நினைவு கல் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க உடனே விதவியாக இருக்காங்க, மறுநாளே அவங்க கிணத்துல விழுந்து உயிரை விட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்கு. வேறு எதுவுமே பார்க்கேனை பற்றி இல்லை, ஷார்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உடனே விதவனா என்ன அர்த்தம்னு கேட்கவும், அதுதான் மேரேஜ் அன்றைக்கி அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னது தெரிய வருது. இதிலேருந்து அடுத்த சீனில் சாவலும் ஹீரோயின் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பாய்சன் கூட்டு ஹீரோ இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கையும், அப்போனா அவரோட மறுபிறவி இங்கே தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு, ஆமாம் அவங்க அம்மாவால் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னோன்னே, நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், வாங்க நம்ம போயிடுவோம், நம்ம ஜோசனுக்கு போக முடியலனாலும் பரவாயில்ல, நான் உங்களை வச்சு நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி சாவல் கொஞ்சம் அக்கறையில் பேசணும். நான் எப்படி வர முடியும் அவரை விட்டுட்டு அப்படின்னு சொல்லி பாருங்க, அப்படின்னா ஏதோ ஃபீலிங் வந்துட்டு போல் உங்களுக்கு அவர் மேலே, எனக்கு தெரிஞ்சல அவங்க உங்களுக்கு பிடிச்சிட்டு தானே அப்படின்னு சொன்னோன்னே, பிடிச்சிருக்கான் அப்படிலாம் இல்லை, எப்பவும் பாரு நீ இப்படியே தான் பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட்டாகின்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. அடுத்த சீன்லேயே எங்கள் ஆஃபீஸில் மிஸ்டர் ஹாங்கையும் ஹீரோயின் தான் கேட்டாங்க. ஹீரோ வந்து கேட்டிருக்காப்புல, என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கான், அந்த பொண்ணுக்கு வந்து அவளோட எக்ஸ் ஹஸ்பண்டை தான் நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவீங்க, அவளை கரெக்ட் பண்ணதுக்கு ஏதாவது சொல்லுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க போல். ஆனால் மிஸ்டர் ஹாங்கு புரிஞ்சுட்டு ஹீரோயின் அவங்க 2 பேர்த்தி தான் பற்றி கேட்காங்கன்னு, அதான் அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னா தான் ரொம்ப ஈஸியாச்சே, என்ன ஈஸியாக எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, அதான் பால் போர்டு தான் பிடிக்கிறதுக்கு கோல் கீப்பர் இல்லை அப்படின்னா ஸ்கோர் தான் ஈஸியாக எடுத்துக்கலாமே, ஏதாவது கிஃப்ட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் பண்ணுங்க, அவங்களுக்கே உங்களை பிடிச்சி போயிடும் அப்படின்னு சொன்னோடனே அடுத்த சீனே ஹீரோயினுக்கு பிடிச்சது சாக்லேட்னு சொல்லி பேக்கில் வாங்கிட்டு போகிறாங்க. கரெக்டாக ஹீரோயினும் வந்துருந்தாங்க. நடுவில் இந்த மிஸ் யோகானா பொண்ணு வந்துருதா. வந்தோடனே சார் எங்கள் மார்க்கெட் டீம் போகிறீங்களான்னு இவ கேட்கறதுக்குள்ளே அங்கே ஹீரோயின் போயாச்சு. ஸோ ஹீரோ கையில் இருக்கிற அந்த பேக்கை நோட் பண்ணிடுவா. உடனே ஹீரோ பார்த்துட்டாலேன்னு சொல்லிட்டு அந்த பேக்கை கொண்டு போய் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து, இது டீம்மேட்டு கூட ஷேர் பண்ணி சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம் கரெக்டாக ஹீரோயின் வந்துடுவாங்க. இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறத ஹீரோயின் பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. அவ்வளோவா கண்டுகிட்ட மாதிரி தெரியல. ஆனால் மிஸ் யோகானா நோட் பண்ணிடுவா ஹீரோயின் பார்த்துட்டு போகிறான்னு. இவங்க ஆஃபீஸில் இருக்கேன் கரெக்டாக மிஸ் யோகானா அந்த சாக்லேட் கையில் கொண்டு போய் மிஸ் ஓ பார்த்துட்டு, என்ன சாக்லேட்லாம் கையில் கொண்டு வர, கண்டிப்பாக ஏதாவது பையன் கொடுத்துருப்பான் கிஃப்ட்டு தானே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணவும் அவன் உடனே சிரிச்சுட்டே போகிறான். உடனே ஹீரோயினும் இந்த திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கும் சாக்லேட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கையும் அடுத்த சீன்லேயே காங் தாத்தாவை தான் காட்டுறாங்க. ஸோ அதில் இருக்கிற டேரக்டர்ஸ் ஒருத்தர் நம்ம பக்கம் இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கில் உள்ள டேரக்டரோட லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்கையும், தாத்தா நம்ம ஏன்
ஷேர் ஹோல்டர் மீட்டிங்கை கொஞ்சம் தள்ளி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் திடீர்னு என்னாச்சு அப்படின்னு சொல்லி என் தாத்தா அதுக்கு ஒரு விடுகதை மாதிரி போடுறாப்புல. என்னென்னா, ஒரு பூச்சி போய் பூச்செடியில் உள்ள அவ்வளோத்தையும் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. ஆனால் அந்த பூச்சியை எடுத்து விடவா இல்லைனா அதை ஆக்கிரமிக்கணும் விடவான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து ஹீரோ பண்ணுறதெல்லாம் தாத்தாக்கு பிடிக்கல. ஸோ ஹீரோவை காப்பாற்றவா இல்லைனா அதிலே விடவா அப்படின்னு அந்த மீனிங்கில் பேசிகிட்டு இருக்காங்க. இதுலேருந்து அடுத்த சீனில் மிஸ் மின்னோட செக்யூரிட்டி ஹீரோயினை கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்குது. கரெக்டாக அந்த டைம் ஹீரோவும் ஹாங்கும் பேஸ்மெண்ட்டில் நடந்து வரையும் டேமின் ரொம்ப கோவத்தில் வரான். ஹீரோயின் உன் ஒய்ஃப்னு எல்லாத்தையும் இன்ட்ரோ பண்ண எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்னு நினச்சிட்டு இருக்கேன். உன்னை ஆல்ரெடி நான் வார்ன் பண்ணியிருக்கோம்ல, அவளை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இப்போ ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா பிரச்சனைலாம் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்காமல் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னேன். அவளுக்கு என்ன ஆச்சு, மிஸ் மின்னா காரணம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். கரெக்டாக ஹாங் வந்துட்டு லொக்கேஷன் கிடச்சிட்டு ஹீரோயினோடது அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து கிளம்பிதாப்பில். இப்போ ஹீரோயினும் மிஸ் மின்னும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு அவன் அந்த வீட்டுக்குள்ளே வருவானா வரமாட்டானான்னு. அதான் நேற்று ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லியும் அவரை பற்றி பாஸ்ட்டை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, அதை வச்சு நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே, ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கையும், இது உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமாக இல்லையா அவரை வச்சு இப்படிலாம் பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு, நான் தப்பு பண்ணால் தானே வருத்தப்படுதுக்கு அப்படின்னு சொன்னேன். இதுக்கு மேலே உங்களோட பேசி வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கரெக்டாக கிளம்பையும், இந்த இதில் வந்து ஹெர்பல் டானிக் இருக்குது, இது ஹீரோ கூடு அப்படின்னு சொல்லி வைக்காங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்துட்டு, ஏன் நான் இதில் பாய்சன் வச்சுருப்பேன் நினச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி பேசிட்டீங்க. கரெக்டாக ஹீரோ வந்துருந்தாங்க. வான்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டு போயும், நான் இங்கே இருக்கேன் எனக்கு ஒரு மரியாதை கூட கிடையாதான்னு கேட்காங்க. என்ன மரியாதை தரணும், நேற்று ஒன்றை வேற நான் தான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு உதவி இருக்கேன்னு சொல்லி எனக்கு தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு சொன்னோடனே, அதுவும் சரி தான் தேங்க்யூ, இனி என்னை ஸ்டாப் பண்ணதுக்கு எதுவுமே இல்லை, நம்ம நடக்கிறத மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வார்ன் பண்ணிவிட்டு ஹீரோக்கு வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த டைம் வெளியே போனோடனே எதுக்கு இங்கே வந்தோடனே நாங்கள் சும்மா பேசிட்டு தான் இருந்தோம்னு சொல்லி ஹீரோயினுக்கு கரெக்டாக வயிற்றுலேருந்து சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடு. ஸோ பசிக்குது சாப்பிட்லன்னு சொன்னோடனே ஹீரோ சாக்லேட் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அந்த சாக்லேட் சாப்பிட்டா போதுமா, ப்ராப்பராக எதுவும் சாப்பிட்லண்ணா அப்படின்னு சொன்னேன். எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். நீ எப்பவுமே இப்படி தான் ஹாப்பியாக இருப்பியா, எது பண்ணாலுமே யார் வந்து கூப்பிட்டாலும் பேசணும்னு சொல்லி பேருவியா அப்படின்னு சொன்னேன். இப்போ என்கிட்ட சண்டை போகிறீங்களா என்ன, நான் சண்டை போடல, உன்னை நினச்சி நான் கொஞ்சம் நேரத்தில் கஷ்டமாயிட்டு தெரியுமா, எனக்கு ஒரி பண்ணிட்டேன் நீ அப்படின்னு சொன்னோன்னே, நான் என்ன சின்ன பிள்ளையா என்ன நினச்சி நீங்கள் கஷ்டப்படுதுக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். ஒரு கூட்டத்தில் ஏதோ பபிள்ஸ் விடுற மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு ஓடுறாங்க. ஓடையும் கரெக்டாக கூட்டத்தில் மோத போயும் ஹீரோ பிடிச்சி இழுத்துதாப்பில். ஸோ அப்போ 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் வேறு போயிட்டுருக்கு. அது முடித்த உடனே, பார்த்தியா கொஞ்சம் கூட உன்னை இருந்து என் பார்வையிலேருந்து தள்ளி வைக்க முடியல, இப்படி தான் எதாவது நடக்குது, என் பக்கமே இரு, நான் உன்னை பார்த்துட்டே இருப்பணும் அப்படின்னு சொன்ன உடனே, இப்படி பேசுகிறது யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கிடுவாங்கன்னு சொன்னேனே. ஆமாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லி ஹீரோவுமே தெரியாதனமா சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 பேருமே ஸ்டன்னாகி நின்றுட்டு உடனே ஹீரோ அந்த இடத்த விட்டு விலகி போயிருந்தாங்க. அடுத்த சீன்லேயே மிஸ்டர் ஹாங்கே அவங்க சிஸ்டரே தான் காட்டுறாங்க. அவங்க சிஸ்டர் என்னமோ புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஜாபை பற்றி. ஸோ அந்த டைம் இந்த வாரம் வீக்கெண்டு எனக்கு நல்ல சமையல் நீங்கள் தான் பண்ணி தரணும், தெப்புக்கு ரைஸ் கேக்குன்னு ஒவ்வொன்றா புலம்பிட்டு வந்திருக்கா. அவங்களுக்கு வேறு கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியும் கரெக்டாக மெசேஜ் வருது, என்னென்னா சாவல் தான் பண்ணியிருக்கா போல். ஸோ வாங்கின திங்ஸ் அப்படியே கீழே போட்டுட்டு ஓடுறாப்புல. ஆனால் ஒன்று சொல்லி ஆகணும், இல்லை மிஸ்டர் ஹாங்கோட அவுட்ஃபிட் நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி கோட் சீட்டில் பார்த்துட்டு இப்போ இதில் பார்க்குறது ஜம்முன்னு தான் இருக்குது. ஸோ வந்த உடனே என்ன கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன், ஹோம்ஒர்க் முடிக்கணும் அப்படின்னே. ஹோம்ஒர்க் அப்படின்னா நம்ம கப்பலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வேலை இருக்குது, ஹீரோ ஹீரோயினையும் சேர்த்து வைக்கணும். ஃபஸ்ட் அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ஏதோ பெரிய ரகசியம் மாதிரி பேசி பிளான் போட்டுட்ருக்காங்க. அடுத்த சீன்லேயே இங்கே ஹீரோயின் வீட்டில் சாவல் ஃபுட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்போம்ல ஹீரோயின் பார்க்காங்க, பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு பேசிட்டு இருக்கையும், ஏன் இன்னும் நீ இங்கே வந்ததுலேருந்து என்னை பார்த்துட்டு ஏதோ நீ எனக்கு சர்வன்ட் மாதிரி என்வோ அம்மா அப்படியே பேசிகிட்டு இருக்க, நீ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு சிஸ்டர் மாதிரி. ஸோ நியூ ஜெர்சன்லையாட்டு நீ என்னை அப்படியே கூப்பிடு, என்னை உன்னின்னு கூப்பிடு, எங்கே கூப்பிடு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கு வாயில் வரமாட்டுது. உன்னி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இழுத்து தான் பேசுகிறா. ஸோ ஒரு வழியாக சொல்லி முடிச்சிருந்தா. ஸோ ஹீரோயின் ஹாப்பியில் நீங்கள் ரூமில் இருங்க நான் வந்துடுதேன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டா. இன்னொரு பக்கம் என்னென்னா மிஸ்டர் ஹாங் ஹீரோவை பிடிச்சி வச்சுருக்காப்புல. என்னன்னு சொல்லினா தாத்தா ஏதோ டாக்குமெண்ட் தேடி கொண்டு வர சொல்லி. ஸோ 3 மணி நேரத்துக்கு மேலே ஹீரோ லேட் ஆகிடுச்சு, நம்ம கிளம்பலாம், வீட்டுக்கு போகலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி ஹாங் பிடிச்சி வச்சுருக்காப்புல. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக சாவல்ட்டு இருந்து காலில் என்னமோ ஹீரோயினுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த சீன்லேயே 2 பேரும் அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு ஓடி வராங்க. அங்கே ரூமில் பார்த்தா ஹீரோயின் ஹாயாக பெட் மேலே படுத்துருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க கரெக்டாக லைட் ஆஃப் ஆகுது. இவங்க 2 பேரும் டோரை நல்லா லாக் பண்ணி வச்சுட்டாங்க, லாக் போட்டு. ஸோ டோரை ஓப்பன் பண்ணி பார்க்காங்க, ஓப்பன் பண்ண முடியல. 2 பேர் கீழே உட்காந்து பேசுகிறாங்க. நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிருமா, இந்த சுச்சுவேஷனில் யார் இருந்தாலும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் கன்னத்தில் ஏதோ அவங்க சாப்பிட்டது ஒட்டி இருக்குன்னு ஹீரோ அதன்னு என் கன்னத்தில் போய் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன்னு கொஞ்சம் கிண்டல் பண்ண உடனே இந்த இடத்துல தேவையில்லாமல் 2 பேருக்கும் ஃபைட் வர
ஆரம்பிக்குது. ஃபைட் ஒரு ஸ்டெப் மேலே போனதுனால 2 பேர் தெரியாதனமாக பெட்டில் விழுந்துருந்தாங்க. ஸோ ஹீரோயின் கீழேயும் ஹீரோ மேலேயும் தான் இருக்காது. ஃபஸ்ட்டு என்னமோ ஐகாண்டட் தான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த முக்கியமான சீனை கட் பண்ணி மிஸ் மின்னை காட்டுறாங்க. மிஸ் மின்னை எக்ஸிபிஷனில் இருக்கிறப்போ கரெக்டாக அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு இதை கொண்டு போய் காமிக்காங்க. என்னென்னா ஹீரோயின் பண்ண டிசைன் வந்து இப்போது வெப்சைட்டில் லீக் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து மிஸ் மின் தான் பண்ணீங்க, நீங்கள் தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாராட்டி இருக்கையும் இதெல்லாம் நான் பண்ண மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது யார் பண்ணான்னு தெரியல, மிஸ் மின் கிடையாதுன்னு தெரியுது. இதை கட் பண்ணி அகைன் இங்கே வந்தவங்கன்னா சாவலையும் மிஸ்டர் ஹாங்கையும் தான் காட்டுறாங்க. ஸோ அவங்க 2 பேர் தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க அதே இருட்டில். ஹாங் சொல்கிறாரு, இங்கே நம்மளும் தனியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னேனே சாவல் உடனே ஆமாம் அப்போனா நம்மளும் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இந்த சில இவங்க 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லாமல் கிஸ்ஸின்னு போயிட்டுருக்கு. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக இங்கே ஒன்று நடந்துட்டுருக்கு. ஸோ இதை அப்படியே கட் பண்ணி அங்கே காமிச்சாங்கன்னா ஹீரோ ஹீரோயின் தான். ஸோ ஐகாண்டட் எவ்வளோ நேரம் தான் போகும்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு பக்கத்தில் போவையும் கரெக்டாக நம்ம ஹாங் வந்து கதவை திறந்துட்டு வந்துருதாப்ல. இந்த சீனெல்லாம் கெடுக்கிறதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்த உடனே சார் அப்படின்னு சொன்னோடனே 2 பேரும் அதிர் பிடிச்சிட்டு விழுதாங்க. ஸோ உடனே 2வது பொறுமையாக கதவை திறந்துட்டு உடனே 2 பேர் தனியாக போய் பேசுகிறாங்க. என்னென்னா ஹீரோ இவங்களுக்கும் தெரிஞ்சுட்டு ஹீரோயினியோட டிசைன் இப்போது வெப்சைட்டில் லீக் ஆகிட்டுன்னு. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். மிஸ் மின்னா இருக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். வெப்சைட்டுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குது. அடுத்த சீன்லேயே ஹீரோயினுக்கு எல்லா நியூஸும் தெரிய வந்துட்டு ஸோ மிஸ் யோகா நான் போட்டு திட்டிகிட்டு இருக்கா, நீங்கள் என்ன டிசைன் பண்ணி என்ன சேஃபாக வச்சுருந்தீங்க, இந்தளவுக்கு லீக் ஆகிருக்கு, ஒழுங்காக பண்ண முடியாதா, உங்களால் இந்த மொத்த ஈவெண்ட்டுமே ஸ்பாயிலாக போயிடுச்சுன்னு சொல்லி நல்லா திட்டிகிட்டு இருக்கா. இதான் நேரம்னு பார்த்து ஹீரோயின் ரொம்ப சேடாக இருந்தா. அடுத்த சீன்லேயே காங் தாத்தா ஹீரோயின் தான் காட்டுறாங்க. காங் தாத்தா சொல்கிறாரு, நீ இந்த ஈவெண்ட் நடத்த வேண்டாம், இதுலேருந்து விலகிக்கோ, நான் பார்த்துக்கிட்டேன்னு உடனே ஹீரோ இல்லை முடியாது, நான் தான் நடத்துவேன் என்னானாலும் சரின்னு சொல்லி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிற சண்டை வர ஆரம்பிக்கி. ஹீரோயின் இது வெளியே நின்று கேட்டுட்டு இருப்பாங்க. சடனாக இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது நடுவில் வந்துடுறாங்க. வந்துட்டு இதில் ஹீரோ மேலே எந்த தப்புமே இல்லை, என் மேலே தான் தப்பு, என்னால் தான் எல்லாம் நடக்குதுன்னொன்னே ஓ மேலே தான் எல்லாம் தப்புனா நீ ரிசைன் பண்ணிடுன்னு சொல்கிறாங்க. 2 பேருக்குமே ஷாக்காக இருக்குது. ஆமாம் இது ஷேர் ஹோல்டர் மீட்டிங்க்கு முன்னாடியே நடந்திருக்கு. ஸோ இது கண்டிப்பாக ஹீரோவோட ரெப்புடேஷன் தான் டேமேஜ் ஆகும். ஆனால் நான் ஒன்று ஃபுல்லாகவே காரணம் சொல்லலை, ஆனால் யோசித்து பாரு அப்படின்னு சொல்ல வரையும் கரெக்டாக ஹீரோ இல்லை முடியாது, நானும் சரி ஹீரோயினும் சரி இந்த ஈவெண்ட்லேருந்து விலகிறதா இல்லை, இதான் என்னோட லாஸ்ட் முடிவுன்னு சொல்லி கோவப்பட்டு போகிற மாதிரி இருக்குது. ஹீரோ தாத்தா அதுக்கு மேலே கோவத்தில் இருக்காப்புல. ஃபஸ்ட் டைம் ஹீரோ வந்து தாத்தாவோட பேச்சை எதிர்த்து பேசுகிறாங்க. அடுத்த சீன்லேயே ஹீரோ வெளியே வந்ததுமே ஏன் இவ்வளோ சேடாக இருக்கணும்னு என்ன வச்சு தானே எல்லா பிரச்சனையும் அதான் அப்படின்னோடனே அதுக்குன்னு கிவ் அப் ஆக போறியா என்ன அப்படின்னு. நான் கிவ் அப்லாம் ஆக மாட்டேன், ஆனால் ப்ராப்ளம் என்ன வச்சு தானே சொன்ன உடனே ஹீரோ அந்த கையை கொண்டு போய் அப்படியே ஹீரோயின் காதில் வச்சுட்டு மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அதெல்லாம் இங்கே திங்க் பண்ணாத, நான் ஓகேன்னு சொல்கிறதுக்கும் எல்லாமே ஓகே தான் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெல்ட்டிங் ஆகிற மாதிரியே 2 பேருக்குள்ளே ஆறுதலாக பேசிக்கிட்டாங்க. ஸோ அடுத்த சீன்லேயே ஹீரோயின் நியூவாக டிசைன் கொண்டு வராங்க புதுசாக. ஸோ ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்த சீனில் தனியாக உட்காந்து ஒரு ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஃப்ளவர் டிசைன் போட்டு. அப்போது டீமின் பக்கத்தில் போய் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வாங்கி சிம்பிளாக அழகாக ஒரு நீட்டாக ஒரு ட்ராயிங் போட்டு கொடுக்க. உனக்கு ஹீரோயின் இது நல்லா இருக்குது, உனக்குள்ளே இப்படி ஒரு டேலண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே ஏன் என்கிட்ட விழுந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாப்பேன். நான் ஒன்றும் சொல்லலை, நான் ட்ராயிங்கை சொன்னேன்னு சொல்லி ட்ராயிங்கை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணாத, ஏன் இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் விட்டதுனால தான் போன தடவை அப்படி ஆகிட்டு. ஸோ பின்னாடி வருத்தப்படுறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா பெஸ்ட்டாக கொடுத்துட்டோன்னா அப்போ பிரச்சனை இருக்காதுல, அதனால தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அடுத்த சீனில் ஹீரோயின் நியூவாக அந்த டிசைன் போட்டு அந்த ட்ரெஸ் மேக் பண்ணிட்டாங்க. ஸோ அதை போய் இப்போ மீடம் பார்த்த உடனே ரொம்பவே பாராட்டுறாங்க. இந்த அளவுக்கு ஒரு அழகான தையலாம் நான் எங்கேயுமே பார்த்ததுனே எங்கள் அம்மா தான் எனக்கு இப்படி சொல்லி தந்தது, திட்டி திட்டி என்னை படிக்க வச்சாங்க, அதனால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். ஆனால் அவங்க சொல்கிறத நான் கேட்கவே மாட்டேன், பதிலுக்கு நான் வேறு ஏதாவது தான் பண்ணிகிட்ருப்பேன், ரொமான்ஸ் நாவல் ட்ரீட் பண்ணுறதும் இல்லைனா குதிரை ஓட்டுறதும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நல்லா அந்த ட்ரெஸ்ஸில் ஒரு ஓரத்தில் ஹீரோயின் பட்டர்ஃப்ளை டிசைன் போட்டிருப்பாங்க. உங்கள் ட்ரெஸ்ஸில் எல்லாத்துமே பட்டர்ஃப்ளை போட்டிருக்கீங்க, உங்களுக்கு பட்டர்ஃப்ளைனா அவ்வளோ பிடிக்குமான்னு உடனே அப்படி இல்லை, எங்கள் அம்மா நான் சின்ன வயசு இருக்குச்சுல என்னை பட்டர்ஃப்ளைன்னு கூப்பிடுவாங்க, அதனாலேயே என்னை பட்டர்ஃப்ளை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் எல்லா கிளாத்லேயும் பட்டர்ஃப்ளை போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனாக மீடம்க்கு வந்து ஏதோ டவுட் வருது. ஸோ ஒரு நோட்டை எடுத்து வாசிக்கிற மாதிரி இருக்குது. அது ஆக்சுவலாக 200 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்டில் இந்த ஹீரோயினோட அம்மா எழுதுனது. ஸோ அதில் அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்னோட பொண்ணு பார்க்கின்வோ நான் அவளை பட்டர்ஃப்ளைன்னு தான் கூப்பிடுவேன், அவளோட பேர்த்டே இன்னைக்கு, நான் அவளுக்கு ஒரு ட்ரெஸ் தைச்சி கொடுத்தா என்ன பதிலுக்கு அவள் சைனா கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த நோட்டில் அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ மீடம்க்கு வந்து
கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த சீன்லேயே இங்கே ஹீரோயின் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக வீட்டுக்கு போனால் ஹீரோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காப்புல. அழகாக இருக்கும் அந்த ஒயிட் கலர் ஷர்ட்டுக்கும் பிளாக் கலர் பேண்ட்டுக்கும். ஹீரோயினுக்கு அப்படியே பார்த்த உடனே ஹார்ட்லாம் படப்படையாக நடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஹீரோக்கு பக்கத்தில் போனோன்னே ஏன் வெளியே நின்றுட்டு இருக்கீங்கன்னா உனக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த நிலாவை பார்ப்போம்னு சொல்லி திரும்பி நிலாவை பார்க்கவும் கரெக்டாக ஹீரோ வந்து கையில் ஒரு முயல் குட்டியோட டாய் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை ஹீரோயின் பார்த்தா ஹீரோயினுக்கு ரொம்பவே ஆசையாயிருது. ஸோ லாஸ்ட் டைம் உன்ட்ட உண்மையை சொல்லி முயல் குட்டியை உன்ட்ட வந்து பிரிச்சுட்டேன், ஸோ இப்போலேருந்து முயல் குட்டி உன்ட்டே இருக்கட்டும், நீ நினச்சதுலாம் நடக்கும்னு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது. 2 பேருமே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க. நெக்ஸ்ட் டேவே அந்த ஃபஸ்ட் ஆனிவர்சரி ஈவெண்ட் தான் நடக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கவே கரெக்டாக நியூஸ் வருது, இப்படி வாரேன்னு சொன்ன மாடல்ஸ் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க திடீர்னு அப்படின்னு சொன்ன உடனே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டீமினும் கூட இன்னொருத்தவங்களும் தான் போய் மாடல்ஸ் யாரும் கிடைப்பாங்களான்னு சொல்லி போய் தேடி நேரத்தில் யாருமே வர முடியாது, பிஸின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து மிஸ் மின்னுக்கு தெரிய வந்து மிஸ் மின் வந்துட்டாங்க. உங்களுக்கு மாடல்ஸ் இல்லைன்னு கேள்விப்பட்டேன், நீங்கள் என்கிட்ட ஹெல்ப் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு உடனே எல்லாருமே அமைதியாக இருப்பாங்க. ஸோ ஹீரோ சடனாக எந்திரிச்சிட்டு ஆமாம் எங்களுக்கு மாடல்ஸ் தேவை, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தலை வாங்கினாப்புல. சரி நான் மாடல்ஸ் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க மிஸ் மின்னு. ஸோ ஹீரோயினுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடுது, ஏன்னா வந்து ஹீரோ இப்படி தலை வாங்கினது. ஸோ மாடல்ஸ் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் அதே திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஹீரோ போய் என்னாச்சு ஒன்றுமே பண்ணாமல் நிற்கன உடனே எதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போய் நீங்கள் அப்படி தலை வணங்குனீங்க மிஸ் மின்னுட்ட போய் அப்படின்னு சொன்ன உடனே நான் ஒரு பிஸ்னஸ் மேன், எனக்கு தேவைன்னா நான் அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு சத்தம் கேட்குது, என்னன்னு திரும்பினா ஹீரோயின் கடைசியாக ஃபைனல் ஸ்டிச்சாக டிசைன் பண்ணி வச்சுருக்க அந்த ட்ரெஸ் தான் மெயினானது. ஸோ அதையே யாரும் கந்தர்கோலமாக கிழிச்சு வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஷாக்காக இருக்குது, என்ன பண்ணணும்னு திங்க் பண்ணிட்டு இருக்கையும் லாஸ்ட் பீஸை மட்டும் மீடமோடதை வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு உடனே இல்லை அது முடியாது, எல்லாமே ஹீரோயின் டிசைன் பண்ணது, ஸோ அதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணாமல் ஷோவே கெடுத்த மாதிரி ஆயிடும். ஸோ ஒன்றும் ஃபுல்லாக மீடமோடதை வைக்கணும், அப்படி இல்லைனா புதுசாக ஏதாவது ரெடி பண்ணணும், ரெடி பண்ணதுக்கு வேறு டைம் இல்லை அப்படின்னு சொன்னே ஹீரோயின் மீடம் நீங்கள் உங்களதே நீங்கள் வச்சுக்கோங்க, என்னோடது எல்லாத்தையும் வெளியே எடுத்துருங்க, நம்மளுக்கு ஈவெண்ட் தான் முக்கியம்னு சொன்னோடனே ஹீரோக்கு கோவம் வந்துடுது. உன்னால் முடியாதா, நீ எனக்கு கிவ் அப் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி பேசினோடனே ஹீரோயின் சடனாக ஒரு செகண்ட் திங்க் பண்ணிவிட்டு 30 நிமிஷம் கரெக்டாக 30 நிமிஷம் தாங்க நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஹீரோ ரெடி, நான் உனக்கு டைம் தரேன், நீ அதுக்குள்ளே முடியும்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்துருங்க. வெளியே வந்து தாத்தா கூப்பிட்டு வச்சு திட்டிகிட்டு இருக்காப்ல. என்னாச்சு மறுபடியும் ஹீரோயின் மேக் பண்ண ட்ரெஸ்ஸில் ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறது மிஸ் மின்னுக்கு தான் வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஆயிரும், ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கில் பண்ணுறதை யோசித்து பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே நான் பார்க்கணும் ஒரு பக்கம் நிற்கணும்னு பார்க்கேன், இதுதான் எனக்கு இப்போதைக்கு முக்கியம் அப்படின்னு சொன்ன உடனே தாத்தாவுமே வேறு ஒன்றும் சொல்லலை, உனக்கு என்ன வேணுமோ அதே செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு போய்தாங்க. இது இந்த மிஸ் யோகானா பொண்ணு நோட் பண்ணி பார்ப்பல. ஸோ ஹீரோயின்ட்டு வந்து நான் உங்களுக்கு ஹீரோயின் அவ்வளோ முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆனால் எனக்கு நீங்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ எனக்கு இது கேட்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி போகிறாங்க. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே உன் லைனை கிராஸ் பண்ணாத அதிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஸோ அப்போ எப்படி ஹீரோ மேலே லவ் வந்துச்சுன்னு பாஸ்ட்டுக்கு வருது. ஸோ மிஸ் யோகானா புதுசாக கம்பெனியில் ஜாயின் ஆன புதுசில் லஞ்சுக்கெலாம் போகாமல் உட்காந்து சாண்ட்விச் சாப்பிட்டுட்டே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ சீனியர் ஸ்டாஃப்லாம் போய் சொல்லுவாங்க, நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறது எங்களுக்கு தான் தொல்லை தரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரொபோசலை கொண்டு போய் ஹீரோட்ட கொடுக்குறப்போ ஹீரோ அதை பார்த்துட்டு பாராட்டி இருப்பாவ. ஆனால் அது வந்து சீனியர் ஸ்டாஃபு நம்மளை தான் பாராட்டுறாங்கன்னு நினச்சிட்டு தேங்க்யூ நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களே சொல்லலையே, ப்ரொபோசல் யார் ரெடி பண்ணாங்களோ அவங்கள தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் யோகானா சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் நம்ம டீமுக்கு லீடரும்னு சொல்லிட்டு நம்ம மீட்டிங் முன்னாடி லஞ்ச் சாப்பிடலாமா, சாண்ட்விச்னால் அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இதனால தான் ஹீரோ மேலே மிஸ் யோகானாவுக்கு லவ் வந்திருக்கும். ஆனாலும் திமிர பாருங்களேன், ஒரு வாய்ப்பு தராங்க அப்படின்னு சொல்லி கேட்குறத. ஸோ இந்த சீனை கட் பண்ணி அடுத்ததாக எல்லோரும் ஈவெண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் இன்னும் ஆரம்பிக்கலைன்னு எல்லோரும் புலம்பி தள்ளிட்டு இருக்கேன். கரெக்டாக ஒரு வீடியோ கிளிப் வருது, ஸ்டார்டிங்காக ஒரு பட்டர்ஃப்ளை வருது. ஸோ அடுத்ததான் ஹீரோயினோட அந்த வீடியோ கிளிப் தான். ஸோ அவங்க ட்ரெஸ் மேக் பண்ணதை வச்சு தான் கிட்டத்தட்ட ஹீரோயினே தான் அதில் வருது. ஸோ எல்லோரும் அப்படியே வியந்து பார்த்துட்டு இருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஹீரோயினுமே அவங்க இருக்கிற இடத்துல இருந்து அதை பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஈவெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ ஷோவில் மாடல்ஸ் எல்லாருமே அவங்க ட்ரெஸ் போட்டுட்டு அழகாக நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அது பிடிச்ச மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ தாத்தாவுக்கு மட்டும் அது பிடிக்காத மாதிரியே இருக்கும், மூஞ்சி உருன்னு தான் இருக்கும். ஸோ ஹீரோயின் ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு வரப்போ எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ உண்மையிலே அழகாக இருப்பாங்க. ஆனால் தாத்தா மட்டும்தான் பிடிக்காதாலும் கொஞ்ச நேரம் அந்த இடத்துல இருந்து காணாமல் போயிடுவாங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ தனியாக நடந்துட்டு இருப்போ சடனாக ஹீரோக்கு அந்த ஹார்ட்டில் அந்த பெயின் வர ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த டைமில் சென்மே அங்கே வந்து ஹீரோ முன்னாடி வந்து நிற்பாங்க.
சடனாக ஹீரோவுக்கு பாஸ்டில் நடந்தது எல்லாமே அகெயின் ஞாபகம் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது சென்மேங் சொல்லுவாங்க, விதி மறுபடியும் ரிப்பீட் ஆகுது, நீ இப்போ அதை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சொல்லிவிட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுவாங்க. ஸோ ஹீரோவுமே அது என்னென்னு நினச்சி திங்க் பண்ணிட்டு இருக்கையும் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே ஹீரோயின்கிட்ட போய் கேட்காங்க, ரொம்பவே ஹேட்டாக இருக்கும்ல அவன் உன்னை விட்டுட்டு போகிறப்போ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது அப்படியே கட் பண்ணி காங்கதா அந்த ஃபேக் கேலை எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட சொல்லியிருப்பாங்க போல். ஸோ காரில் கொண்டு வந்து அந்த பொண்ணை விடுதாங்க. ஸோ இதே சீனை கட் பண்ணி மிஸ் மின்னை தான் காட்டுறாங்க. மிஸ் மின்னிட்ட போய் அந்த டைரக்டர் போய் சொல்கிறாரு, ஒரு பெரிய நியூஸ் கிடச்சிருக்கு இங்கே பாருங்கன்னு சொல்லி. என்னென்னா ஹீரோ வந்து டேப்லெட் அந்த ஹார்ட் டிசீஸ்க்கு போடுறத யாரோ வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஸோ அது இப்போ மிஸ் மின்னுக்கு தெரிய வந்துட்டு ஹீரோக்கு ஏதோ பெரிய டிசீஸ் இருக்குன்னு. ஸோ அதை நினச்சி மிஸ் மின் ஹாப்பியாக இருக்கையும் ஹீரோ தான் காட்டுறாங்க. நான் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கணும்னு தான் நினச்சேன், ஆனால் என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தி நீ அவரையே எனக்குள்ளே தேடிட்டு இருக்கேன்னு நினைக்கிறப்போ இப்போ எனக்கு விதி என்னன்னு தெரிஞ்சுட்டு என்னால் அவராலலாம் பீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகவும் ஹீரோயின் ஒன்றே ஸ்டாப் பண்ணுறாங்க. பாஸ்டில் இருந்த ஹீரோ வேணால் என்னை ரொம்ப காயப்படுத்தியிருக்கலாம், கஷ்டப்படுத்தியிருக்கலாம், ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. நான் உங்களை அந்த விதத்துலேயும் பார்க்கல. நான் உங்களை பார்க்குற டைம்லாம் எனக்கு ஃபீலிங்கே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் உங்கள்கிட்ட நான் கோவப்படுத்துகிற டைம் உங்களை நான் ரொம்பவே ஹேட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நீங்கள் வேறு யாருமே கிடையாது, என்னோடய விதியை மாற்றினது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் லைட்டாக ஐ கான்டாக்ட் வச்சுட்டு இருக்கையும் சடனாக ஹீரோ பக்கத்தில் வராப்பில். ஸோ ஓரளவுக்கு எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. வந்த உடனே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் கிஸ் தான் நடக்குது. ஃபஸ்ட்டு என்னமோ சாஃப்டாக தான் போயிட்டுருக்கு, கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே போய் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே போக ஆரம்பிச்சிட்டு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிட்டு. ஆனால் இதில் எபிசோட் ஃபுல்லாமே ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேரும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆறுதலாக இருந்திருப்பாங்க. கொஞ்சம் மெல்ட்டிங் லைன்ஸ்லாம் நிறையவே வந்திருக்கும். ஸோ எபிசோடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.